ராபர்ட் கிரீன் எழுதிய தி 48 லாஸ் ஆஃப் பவர் புத்தகத்தின் விதி 3. உங்கள் நோக்கங்களை மறைத்து வையுங்கள். கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். இந்த விதியின் முக்கிய கருத்து என்னவென்றால், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக வைக்க வேண்டும். உங்கள் இலக்கு என்னவென்று மற்றவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அவர்களால் உங்களை தடுக்கவோ அல்லது உங்களுக்கு எதிராக தயாராகவோ முடியாது. 1. 2 முக்கிய யுக்திகள். தவறான இலக்கை காட்டுதல். யூஸ் decoyed objects of desire. மக்கள் உங்கள் உண்மையான விருப்பத்தை கண்டுபிடிக்காமல் இருக்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் இருப்பது போல நடிக்க வேண்டும். உதாரணம், நினோன் டி லென்க்ளோஸ் நினோன் டெ லென்க்ளோஸ் என்ற பெண் ஒரு இளைஞனுக்கு காதல் கலையை கற்பிக்கும் போது அவன் விரும்பும் பெண்ணிடம் எனக்கு உன்மேல் காதல் இல்லை, நட்புதான் என்று சொல்லச் சொன்னார். இது அந்த பெண்ணை குழப்பமடைய செய்து அவன் மீது ஆர்வத்தை தூண்டியது. புகைத்திரை அமைத்தல். யூஸ் ஸ்மோக் ஸ்கிரீன்ஸ். புகைத்திரை என்பது உங்கள் உண்மையான செயல்களை மறைக்க பயன்படும் ஒரு சாதாரணமான முகமூடி. நீங்கள் மிகவும் நேர்மையானவர் போலவோ சாதாரணமானவர் போலவோ காட்டிக்கொள்வது மற்றவர்களின் சந்தேகத்தை நீக்கிவிடும். உதாரணம், பிஸ்மார்க் என்ற அரசியல்வாதி அவருக்கு போர் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஆரம்பத்தில் அமைதிக்காக பேசுவது போல தன் பேச்சால் அனைவரையும் நம்ப வைத்தார். பிறகு அதிகாரம் கிடைத்தவுடன் தன் இலக்கை அடைந்தார். 2. வரலாற்று உதாரணங்கள். சாம் கீசில் மற்றும் எல்லோ கிட் வெயில். ஒரு பெரிய பணக்காரரான சாம் கீசிலை ஏமாற்ற வெயில் என்பவர் குத்துச்சண்டை போட்டியை ஒரு புகைத்திரையாக பயன்படுத்தினார். அவர் ஒரு சொத்து வாங்குவது போல நாடகமாடி சாம் கீசிலின் கவனத்தை திசை திருப்பி இறுதியில் பணத்தை அபகரித்தார். ஹைலே செலாசி எத்தியோப்பியாவின் தலைவரான இவர் தன்னை எதிர்க்கும் போர்வீரர்களை விருந்துக்கு அழைத்தார். அவர் மிகவும் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொண்டதால் எதிரிகள் அவர் தங்களை வீழ்த்த மாட்டார் என்று நம்பினார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர் ரகசியமாக படைகளை அனுப்பி அவர்களின் கூடாரங்களை கைப்பற்றினார். 3. இந்த விதியின் முக்கிய பாடங்கள். அதிகமாக பேசாதீர்கள். மக்கள் பொதுவாக தங்கள் திட்டங்களை பற்றி பேசுவதை விரும்புவார்கள், ஆனால் அது உங்களை பலவீனப்படுத்தும். உங்கள் ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வைத்திருங்கள். நேர்மை ஒரு ஆயுதம். சில நேரங்களில் நேர்மையாக இருப்பது போல தோன்றுவது கூட மற்றவர்களை ஏமாற்ற உதவும். மக்கள் கண்ணால் காண்பதை அப்படியே நம்பிவிடுவார்கள். குழப்பத்தை உருவாக்குங்கள். உங்கள் செயல்கள் கணிக்க முடியாததாக இருந்தால் எதிரிகள் உங்கள் அடுத்த நகர்வை அறிய முடியாமல் திணறுவார்கள். சுருக்கம். ஒரு ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்தி கொண்ட ஓநாய் போல இருங்கள். நீங்கள் உங்கள் இலக்கை அடையும் வரை உங்கள் கையில் உள்ள சீட்டுகளை மற்றவர்களுக்கு காட்டாதீர்கள். வெற்றி உறுதியான பிறகு உங்கள் நோக்கத்தை வெளிப்படுத்தினால் எதிரிகளால் உங்களை எதிர்க்க நேரம் இருக்காது.